ஒட்டன்சத்திரம் பகுதிகளில் மொச்சை விளைச்சல் அமோகமாக நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பகுதியில் விவசாயிகள் சார்ந்த நிலங்கள் அதிகமாக உள்ளது. அதில் மொச்சை பெருமளவில் விவசாயம் செய்து வருகிறார்கள். சுற்றுப்புற பகுதிகளான சத்திரப்பட்டி, ராமாப்பட்டினம், புதூர், விருப்பாச்சி, கோம்பைப்பட்டி, மஞ்சநாயக்கன்பட்டி ஆகிய பகுதிகளில் விவசாயிகள் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் மொச்சை சாகுபடி செய்திருந்தார்கள். 1 கிலோ விதை 50க்கு வாங்கி பயிரிடப்பட்டு நல்ல விளைச்சலை கண்டுள்ளனர். 1 ஏக்கருக்கு 30,000 முதல் 40,000 வரை செலவு செய்து தற்போது மொச்சை எடுக்கும் பணி நபர் ஒருவருக்கு 400 ரூபாய் கூலி கொடுத்து செய்து வருகிறார்கள். காய்கறி மார்க்கெட்டில் மொச்சை கிலோ 55 ரூபாய்க்கு மட்டும்தான் வாங்குகிறார்கள். ஆனால் நாங்கள் நேரடியாக சந்தையில் விற்பதால் கிலோ 100 ரூபாய்க்கு வாங்குகிறார்கள். இதனால் வியாபாரிகளுக்கு கட்டுப்படியாகிறது. இந்த மொச்சை உடலுக்கு சத்தானது. மொச்சை பயிரிடுவதை அதிகமாக யாரும் பயிரிடவில்லை. அதை ஊக்குவிக்கும் வகையில் நாங்கள் பயிரிட்டு நல்ல விளைச்சலை கண்டுள்ளோம். இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். நாங்கள் ஒட்டச்சத்திரம் பக்கத்தில் இங்கே மொச்சை போட்டுருக்குறோமுங்க. ஒரு 2 ஏக்கர் நம்மளுக்கு போட்டுருக்குறோம். எப்படின்னா இது வந்து கிலோ வந்து நாங்கள் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம்ங்க. முத்து வந்து இப்போ நாங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போடும்போது கிலோ வந்து 55 ரூபா அளவுக்கு எடுக்கிறாங்க. பச்சை மொச்சையாக போட்டு காஞ்சி மொச்சையாக லெவலுக்கு அந்த அளவுக்கு எடுக்கிறாங்க. ஆனால் நாங்கள் சந்தையில் ஓடுறோமுங்க. சந்தையில் ஓடுறதுனால எங்களுக்கு 100 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் கட்டுப்படி ஆகும் அப்படிங்கிறனால நாங்கள் சந்தைக்கு கொண்டு போயிடுறோம். ஏக்கருக்கு எங்களுக்கு வந்து சராசரியாக வந்து 30லேருந்து 40 வரைக்கும் செலவாகுதுங்க. மருந்து செலவு அதிகமாக இதுகளுக்கு கொஞ்சம் புழு நிறைய பிடிக்குங்க. ஆனால் மொச்சை வந்து உடம்புக்கு சத்தானது. அதிகமாக இது வந்து இதெல்லாம் வந்து அழிஞ்சிக்கிட்டு வர்றதுங்க. மொச்சையை பார்த்தா நல்லா பார்த்தா அதை அப்படியே ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக நாங்களாம் மொச்சை நட்டுருக்குறோமுங்க. பரவாயில்லைங்க ஏதோ இந்த வாட்டி.